வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனாவை கூட்டிக்கிட்டு செந்தில உடனே வீட்டுக்கு வாங்கன்னு அவங்க அப்பா சொல்ல 2 பேரும் வந்திருக்காங்க. என்னமோ ஏதோன்னு மீனா பதட்டத்தில் இருக்க. மாப்பிள்ளைக்கு பொதுப்பணித்துறையில தான் வேலை கொடுத்துருக்காங்க. எந்த நிமிஷம் வேணாலும் ஃபோன் வரும்னு அவங்க அப்பா சொல்ல செந்தில் அப்படியே ஆனந்த அதிர்ச்சியில் உறைஞ்சு போறாரு. மீனா திகச்சு போய் நிற்க ஃபோன் வந்தவுடனே நம்ம 3 பேரும் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்துடலாம். மீனா தாங்க முடியாத அதிர்ச்சியிலையும் ஆனந்தத்திலையும் இருக்கவங்க அப்பா உண்மையிலேயே ஆர்டர் வந்துருமான்னு கேட்குறாங்க. அம்மாடி வந்துரும்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல சிரிக்கிற மீனா கண்டிப்பா வந்துரும்லன்னு கேக்குறாங்க. வந்துரும்டி கொஞ்சமாவது நம்புங்கிறாங்க அவங்க அம்மா. இல்ல 2-3 நாளையில முடிவு தெரியும்னு தான் சொன்னீங்க, உடனே வேலை கிடைச்சிடும்லாம் சொல்லல. அதுதான் என்னால நம்ப முடியாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா இன்னமும் நம்பிக்கை வராம சந்தோஷத்தோட கேட்க, உங்க 2 பேரையும் பதட்டப்பட வைக்க வேணான்னு தான் அன்னைக்கே நான் சொல்லல. அன்னைக்கே வேலைக்கான ஃபைல் மூவ் ஆகி வந்துருச்சு. ஆபீசர் கையெழுத்து போடணும், இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கைக்கு ஆர்டரே வந்துருமா அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல அவங்க அம்மாவும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. செந்தில் சொல்ல முடியாத தாங்க முடியாத சந்தோஷத்துல இருக்காரு. சரி எல்லாரும் உட்காருங்க, மாப்பிள்ள உட்காருங்க, உட்காருங்க மாப்பிள்ள, உட்காரு மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, உட்காருமா நீ உட்காருமான்னு மகளோட கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு தானும் உட்கார்றாரு மீனாவோட அப்பா. செந்திலால இன்னமும் நம்பவே முடியல, நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. கடவுளே, கடைசி நேரத்துல எந்த குழப்பமும் இல்லாம என் வீட்டுக்காரருக்கு வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு மீனா வேண்டிட்டு இருக்க. என்னடி இவ இப்படி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ செந்திலோட மொபைல் ரிங் ஆகுது. அவரு வெளியே எடுத்து பார்க்க யாருன்னு மீனா கேட்க அப்பாங்கிறாரு. மீனா சரின்னு தலையாட்ட செந்தில் மொபைல பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க ஃபோன் பண்றேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு மீனா அம்மா கேட்க, சாந்தி கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கூப்பிடுவாங்க பொறுமையா இருங்கிறாரு அவங்க அப்பா. நீங்க எதுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கன்னு அவங்க சொல்ல அவரு பேசாம பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்கன்னு மறுபடியும் அவங்க சொல்ல, இவ ஒருத்தி கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா உனக்கு அப்படிங்கிற மீனாவோட அப்பா போன் எடுத்து கால் பண்ணிட்டு, சார் வணக்கங்க சார்னு சொல்றாரு. சார் ஆர்டர் வந்துருச்சாங்க சார். சரி உடனே புறப்பட்டு வர்றேன் அப்படின்னு அவரு உற்சாகமா எழுந்து நிக்க எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. ஏமா நம்மள உடனே ஆபீஸ் வர சொல்றாருமா அப்படின்னு அவரு சொல்ல, ஆர்டர் வந்துருச்சாப்பா அப்படின்னு மீனா பயங்கர எக்ஸைட்மெண்டோட கேட்க, அம்மா அதை பத்தி எதுவும் சொல்லலம்மா, போய் பாப்போம், நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம், வாங்க போலாம் அப்படின்னு அவர் சொல்ல, வாங்க வாங்க போலாம், வாங்க சீக்கிரம்னு மீனா பரபரப்பா கிளம்புறாங்க. ஒரு கேப் புக் பண்ணி 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்து காதுல வைக்கிறவங்க, இன்னைக்கு ஒரு நாள் தாங்க சார், நான் நாளைக்கு வந்துடுவேன் சார், இது ரொம்ப எமர்ஜென்சிங்க சார், அதான் உங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு மீனா மொபைல்ல பேசிக்கிட்டு இருக்க. செந்தில் பயங்கர டென்ஷனோட நகத்தை கடிச்சிட்டு இருக்காரு. இங்க பாண்டியன் கடையில உட்கார்ந்து இருக்க பழனி ஒரு பாக்ஸ்ல பொருள் எல்லாம் அடுக்கிட்டு இருக்காரு. எதையும் எழுதுற பாண்டியன் உடனே செந்திலுக்கு கால் பண்றாரு. செந்திலோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு அவங்க அப்பா உன்னை பேசாம வச்சிடுறாரு. அவசரமா கிளம்பி போனாங்கடா 2 பேரும். போன இடத்துல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்ற பழக்கம் இல்லடா. அவன் தான் போன் பண்ணல, நான் போன் பண்றேன்ல, ஒரு வார்த்தை போன் அட்டன் பண்ணி அப்படிப்பா இப்படிப்பான்னு ஏதாவது சொல்லலாம்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு பழனி. போனை எடுத்து தொலைய மாட்டேங்கிறான்னு பாண்டியன் சலிச்சுக்க, மச்சான் நீங்க வேணும்னா மீனாவுக்கு போன் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு பழனி ஐடியா கொடுக்க பாண்டியன் மீனாவுக்கு கூப்பிடுறாரு. மீனா இன்னும் ஆபீஸ் கால்ல தான் இருக்காங்க. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த புள்ள வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்குதுடா அப்படின்னு பாண்டியன் போன் வைக்க, வேணும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல இவங்க 4 பேரும் கார்ல நர்வஸா போயிட்டு இருக்காங்க. சார் அந்த பெண்டிங் ஒர்க்கெல்லாம் நான் ஒரே நாள்ல முடிச்சிருவேங்க சார். கண்டிப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு மீனா போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூன்னு போன் வைக்கிறாங்க. அம்மாடி லீவு கிடைச்சதா இல்லையான்னு அவங்க அப்பா கேட்க, கிடைச்சிருச்சுப்பா, அதுவே நான் ரொம்ப கெஞ்சி வாங்கினேன், அதுக்கு இவ்வளோ பேசுறாரு அப்படிங்கிற மீனா செந்தில் கிட்ட திரும்பி, ஏங்க பேசிட்டு இருக்கும்போது மாமா கால் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கும் தான் ஃபோன் பண்ணாரு அப்படின்னு செந்தில் சொல்ல, எடுத்து பேசியிருக்க வேண்டியது தானேங்கிறாங்க மீனா. அட நீ வேற மீனா, ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன், அவர்கிட்ட வேற பேசினேன்னு வச்சுக்க இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற செந்தில் ஏக டென்ஷனோட இருக்க.
சரின்னு முகத்தை வேறு பக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. பாண்டியன் மறுபடியும் ட்ரை பண்றாரு. மீனாவோட மொபைல் ரிங்காக எடுத்துட்டு எங்க மாமா தான் கூப்பிடுறாருங்கிறாங்க. சரி அப்புறமேல பேசிக்கலான்னு செந்தில் சொல்ல, இல்லங்க நான் சொல்லிடுறேங்கன்னு மீனா கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க மாமாங்கிறாங்க. ஏன்பா என்னப்பா இது, உனக்கும் அவனுக்கும் மாத்தி மாத்தி ஃபோன் பண்ற, எடுக்கவே மாட்டேங்கிறீங்களேப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமா அது ஒரு வேலையா இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல, சரிப்பா உங்க அப்பா எப்படி இருக்காரு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவர் நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, அதை கேட்க தான்ப்பா இத்தனை வாட்டி ஃபோன் பண்ண. சரி போன வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்குறாரு பாண்டியன். இல்லை மாமா அது அப்படின்னு மீனா இழுத்துட்டு இருக்க, சரிப்பா மீனா போன வேலை முடிஞ்சிருச்சுன்னா செந்தில கடைக்கு வர சொல்லு, வேலை இங்க நிறைய கிடக்குப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன சொல்றதுன்னு யோசிக்கிற மீனா, சரிங்க மாமா சொல்லிடுறேங்கிறாங்க. சரிப்பா வச்சிடுறேன்னு போன வைக்கிறாரு பாண்டியன். மச்சான் நான் எல்லா டெலிவரியும் பார்த்துக்கிடுவான்னு பழனி கேட்க, ஒரே ஆளா எவ்வளவு வேலையை பாப்படா நீ, குமரேசன் மாமா எப்பவும் போல கடைக்கு லேட்டா தான் வருவாரு, ஏற்கனவே கொடுக்க வேண்டிய டெலிவரி 12 இருக்குடா, அதுவும் அப்படியே கிடக்கு, அவனும் வரலன்னா நான் தான் போய் டெலிவரி கொடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் எரிச்சலும் சலிப்புமா சொல்ல, சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு பழனி. அம்மாடி வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு மீனா அப்பா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கால் பண்ண உடனேயே நாங்க கிளம்பி வந்துட்டோம்ல, அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்படியே டென்ஷனா இருக்க செந்தில ஓர கண்ணால பார்த்துட்டு இருக்காங்க மீனா. பணம் கொடுத்து வேலைக்கு போறது தப்புதான்னாலும் அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க செந்திலுக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். செந்தில் டென்ஷனோட திரும்பி பார்க்க, இருங்க பாத்துக்கலாங்கிற மாதிரி கண்ணாலேயே ஆறுதல் சொல்றாங்க மீனா. அவங்க 3 பேரும் ஒரு ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. வாமா வாங்க மாப்ள அப்படின்னு அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு உள்ளர போறாரு மீனாவோட அப்பா. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மாடி நீயும் மாப்பிள்ளையும் இங்கேயே இருங்க, நான் போய் ஆஃபீஸரை பார்த்துட்டு வந்துடுறேன், இப்படி உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேபின்குள்ள போறாரு. இதெல்லாம் நெசமா, எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ நான் வேணா புடிச்சுக்கு வாங்குறாங்க மீனா. இல்ல வேண்டாம், ஹோ கடவுளே அப்படின்னு செந்தில் தடுமாறி கீழே விழ போறாரு. ஏங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்கன்னு மீனா செந்திலோட கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மீனாவும் பக்கத்துல உட்கார, செந்தில் நெத்தி கண்ணுன்னு எல்லா இடமும் வேர்க்க அதை துடைக்கிறாரு. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இப்ப இவ்வளோ வேர்க்குது அப்படின்னு மீனா அவங்க புடவை முந்தானையால தொடச்சு விடுறாங்க. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க, அதான் அப்பா உள்ளர போயிருக்காருல்ல, எதுவா இருந்தாலும் அவரு பாத்துக்குவாரு அப்படின்னு மீனா சொல்ல, இதெல்லாம் அப்படியே ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு மீனா, திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வர்ற மாதிரி இருக்கும், ஆனா கடைசி நேரத்துல அது கையை விட்டு போயிடும், என் கையை விட்டு போயிடும், கைக்கு எட்டினது என்னைக்குமே எனக்கு வாய்க்கு எட்டினது இல்ல, அதான் அப்படின்னு செந்தில் படபடப்பா சொல்ல, இந்த தடவை எந்த வாய்ப்பும் உங்களை விட்டு போகாது, பதட்டப்படாம அமைதியா நம்பிக்கையோட இருங்க, அப்பா பாத்துக்குவாருங்கிறாங்க மீனா. செந்தில் அதே படபடப்போட இருக்க அவங்க அப்பா வெளியே வர்றாரு. டக்குன்னு எழுந்திருக்கிற செந்தில், என்னமாமா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, அம்மாடி ஆபீசர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு மீனா அப்பா சொல்லிட்டு இருக்கும் போதே, என்ன வேலை கிடைக்கலையா, அவ்வளவுதானா மாமா, 10 லட்ச ரூபா திரும்ப கிடைக்காதா அப்படின்னு உளர்றாரு செந்தில். ஏங்க அப்படின்னு மீனா கன்சோல் பண்ண, அதுவும் போச்சா அப்படின்னு அவரு படப்படக்க, மீனாவோட அப்பா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. ஆனா அதெல்லாம் கவனிக்கிற மனநிலையிலேயே செந்தில் இல்ல. அரலூசு மாதிரி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அகலக்கால் வைக்காதன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு, எல்லாம் என் நேரமா என்ன அப்படின்னு செந்தில் புலம்பிட்டு இருக்க. அம்மா அப்படின்னு மகளை பார்த்து, என்னம்மா இவன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அவங்க அப்பா. ஏங்க கொஞ்சம் இருங்க, அப்பா ஏதோ பேச வர்றாரு, அவரை பேசவே விட மாட்டேங்கிறீங்க, அப்பா நீங்க சொல்லுங்கப்பான்னு மீனா சொல்றாங்க. மாப்பிள்ள உள்ளர வாங்க மாப்பிள்ள அப்படின்னு அவரு சந்தோஷமா சொல்ல, எதுக்குங்க மாமான்னு பயத்தோட கேக்குறாரு செந்தில். அட உள்ளர வாங்க மாப்பிள்ள, அம்மாடி அழைச்சிட்டு வாமான்னுட்டு அவரு உள்ளர போறாரு. போறவரை கூப்பிட்டு உள்ளர கூப்பிட்டு வச்சு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அம்மாடி என்னம்மா இப்படின்னு வாயை திறந்து அவங்க அப்பா கேட்டுடுறாரு. செந்தில் பண்ற அலப்பறையெல்லாம் பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ஐயோ அப்படியே சொன்னாலும் நம்ம வேற ஏதாவது பார்த்துக்கலாம், வாங்க வாங்க அப்படின்னு மீனா கையை பிடிக்க, வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா உள்ளர போறாரு. செந்தில் வேர்த்து வழிய படபடப்பா போய்கிட்டு இருக்க, போங்க அப்படின்னு அவரு தள்ளிக்கிட்டு மீனா வர்றாங்க.
சார் உள்ளர வரலாங்களா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க வாங்கங்கிறாரு ஆபீசர். உட்காருங்க அப்படின்னு சொல்ல செந்தில் அவருக்கு வணக்கம் சொல்ல எல்லாரும் உட்காருங்கிறாரு அவரு. மாப்பிள்ள சார் பேரு மகேந்திரன், சார் தான் இந்த ஆபீஸ்ல ஈயா இருக்காரு அப்படின்னு மீனா அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ண மறுபடியும் வணக்கங்க சாருங்கிறாரு செந்தில். அவரும் வணக்கம்னு சொல்ல சார் இது என் மாப்பிள்ள அது என் பொண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல ஹலோ சாருங்கிறாங்க மீனா. வணக்கமானவர் சொல்ல மாப்பிள்ள சார் கிட்ட தான் உங்க வேலை விஷயமா பேசி வச்சிருந்தேன். சார் மட்டும் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. எல்லாரும் 20 லட்சம் 30 லட்சம்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சார் தான் எனக்காக 10 லட்சம் ரூபா கொடுங்க போதும்னு சொன்னாரு அப்படின்னு மீனா அப்பா சொல்லிட்டு இருக்க மறுபடியும் தேங்க்ஸுங்கிறாரு செந்தில். உங்களுக்காக தான் நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு இந்த டீலிங்ல எந்த லாபமும் கிடையாது அப்படின்னு சார் சொல்ல சார் அதான் எனக்கு தெரியுமேங்க சார் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல பக்கத்துல இருந்து ஒரு கவர் எடுத்து இந்தாங்கன்னு நீட்டுறாரு மகேந்திரன். செந்தில் அப்படியே குழப்பமா அதிர்ச்சியுமா பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவோட கண்களும் அப்படியே வெறிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வாங்கிக்கங்க அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல செந்தில் மீனாவை பார்க்க வாங்கிக்கோங்கிறாங்க. மீனாவும் கையை நீட்டி வாங்க போக மாப்பிள்ள எழுந்து நின்று வாங்கிக்கோங்கிறாரு மீனா அப்பா. செந்தில் அதை கையில வாங்கி நின்றுட்டு அப்படியே நிக்க மாப்பிள்ள என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையா? நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டீங்க, உங்க கையில இருக்கிறது உங்க ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல செந்தில் இன்னும் சுயநினைவுக்கே வரல. பிரிச்சு பாருங்க அப்படின்னு மிஸ்டர் மகேந்திரன் சொல்ல செந்தில் கவர்க்குள்ள இருந்த அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறாரு. அவரோட சேர்ந்து மீனாவும் படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா செந்தில பாக்குறாங்க. அப்பா நிஜமாவே வேலை கிடைச்சிருச்சாப்பா அப்படின்னு மீனாவும் சந்தோஷமும் சந்தேகமா கேட்க அவங்க அப்பா சிரிக்கிறாரு. சொல்லி கூட்டிட்டு வரலைங்களா அப்படின்னு மகேந்திரன் கேட்க சும்மா இன்னைக்கு கிடைச்சிரும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன், ஆனா உறுதியா எதுவும் சொல்லல. உங்க கையால அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா அப்பா சொல்லிட்டு இருக்க இப்பதான் செந்தில் அப்படியே திகைப்புல இருந்து லேசா சிரிக்கிறாரு. மீனா சந்தோஷமாவே சிரிக்கிறாங்க. மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன், எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் நிறைய இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு சார் முகத்துக்காக சிரமப்பட்டு உங்களுக்கு இந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அவரு சொல்ல தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்னு செந்தில் சொல்ல தேங்க்யூ சார்னு மீனாவும் சொல்றாங்க. செந்தில் படப்படன்னு கண்ணை அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காரு சாரி விழப்போக மாப்பிள்ள என்னாச்சு அப்படின்னு மீனாவோட அப்பாவும் ஏங்க பார்த்து பார்த்து அப்படின்னு மீனாவும் முதுகுல தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே மகேந்திரன் இந்தாங்கன்னு தண்ணி கொடுக்க மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அப்பாவும் தோல்ல கைய வச்சு கேக்குறாரு. தண்ணியை ஓபன் பண்ணி கொடுத்து இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு மீனா கொடுக்க சூழ்நிலையே புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு செந்தில். செந்தில் இன்னமும் படபடப்பா இருக்க மாப்பிள்ள ரொம்ப முடியல நான் ஹாஸ்பிட்டல் போலாமான்னு மீனா அப்பா கேக்குறாரு. என்னோட ஆர்டர் எங்க அப்படின்னு செந்தில் திடீர்னு கத்த ஏங்க உங்க கையில தான் இருக்கு, இது உங்க ஆர்டர் தான் அப்படின்னு மீனா சொல்ல சுத்தம் அப்படின்னு அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்க செந்தில் மறுபடியும் எடுத்து படிக்கிறாரு. இப்பதான் அவர் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. படிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு மகேந்திரனுக்கு சொல்ல ஆபீசர் பரவாயில்லங்கிறாரு. ரொம்ப நன்றிங்க மாமான்னு மீனா அப்பா கிட்ட சொல்ல மாப்பிள்ள சந்தோஷத்துல ஒரு மாதிரி ஆகி போச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்க செந்தில ஆமான்னு தலையாட்டுறாரு கண்கள்ல கண்ணீரோட. நீங்க என் புள்ள மாப்பிள்ள, உங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை அப்படின்னு மீனா அப்பா சொல்ல உங்க மாமனாரு உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி வேலை பாருங்க அப்படின்னு ஆபீசர் சொல்ல சரிங்க சார்ன்ற மாதிரி தலையாட்டுறாரு செந்தில். இது டெம்பரவரி ஆர்டர் தான், சீக்கிரமா பெர்மனன்ட் ஆக்கிடுவோம், ஆல் த பெஸ்ட்னு அவர் கையை நீட்ட செந்தில் எழுந்து நின்று தேங்க்யூ சார்னு கையை கொடுக்குறாரு. மாப்பிள்ள நீங்க எவ்வளவு கடுமையா வேலை செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பெர்மனன்ட் ஆயிரலாம் அப்படின்னு மீனா அப்பா சொல்ல சரின்னு தலையாட்டுற செந்தில் மறுபடியும் அவரோட ஆர்டரை பாக்குறாரு. அவரு கையில ஆர்டரை வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டு கொஞ்ச தூரம் வந்தோடனே சிரிக்க மீனாவோட அப்பாவும் மீனாவும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. வேலை கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், ஆனா இன்னைக்கே வேலை கிடைச்சிரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல மாப்பிள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும்னு சொன்னேன்னா அதை கட்டாயமா செய்வேன், ஆல் த பெஸ்ட் மாப்பிள்ளன்னு அவரும் கை கொடுக்கிறாரு. கையை கொடுக்கிறவரு அப்படியே செந்திலை இழுத்து தோளோட அணைச்சிக்கிறாரு. அடேங்க அப்பாங்கிற மாதிரி அப்பாவையும் செந்திலையும் பெருமையா பாக்குறாங்க மீனா. வீட்டுக்கு வந்தாலும் அவர் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையே பார்த்துக்கிட்டு இருக்க மீனாவும் அவங்க அப்பா அம்மாவும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இன்னும் எம்பட்டு நேரம் தான் இதையே பார்த்துட்டு இருக்க போறீங்க அப்படின்னு மீனா அவரோட தோல்ல தட்ட
இது எனக்கு வந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானே அப்படின்னு செந்தில் கேட்க, நல்லா பாருங்க, செந்தில்நாதன் உங்க பேர் தான் போட்டிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, போட்டிருக்குன்னு அசடு வழியிறாரு செந்தில். ஸ்பெல்லிங் கூட கரெக்டா தானேங்க இருக்கு, அப்புறம் என்ன அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஏமாமா இது உண்மையான ஆர்டர் தானே அப்படின்னு தயங்கிக்கிட்டே செந்தில் கேட்குறாரு. சிரிக்கிற மீனாவோட அப்பா, என்ன மாப்பிள்ள இப்படி கேட்குறீங்க, இது சும்மா ஜெராக்ஸ் காப்பி தான் கொடுத்துருக்காங்க எனக்காக, அஃபீஷியல் ஆர்டர் காப்பி உங்க வீட்டுக்கே உங்க கைக்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு அவரு சொல்ல, மீனாவை ஆமான்னு சொல்ல, ஓ ஆமா வேலைக்கு போகும்போது இது போலியான ஆர்டர்லாம் சொல்லிட மாட்டாங்கல்ல அப்படின்னு அவரு நம்பிக்கை இல்லாமையே கேட்க, என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் மீனாவும் பார்க்குறாங்க. மாப்பிள்ள முதல்ல மீனா தான் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா, இப்ப நீங்க பேசுறீங்க மாப்பிள்ள அப்படின்னு சாந்தி சொல்ல, அம்மா அப்படிங்கிறாங்க மீனா. ஐயோ சச்ச, அப்படியெல்லாம் இல்ல, நம்பிக்கை இல்லாம எப்படி இருக்கும், எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்ல அதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, சிரிக்கிற மீனாவோட அப்பா அவரையே பார்த்துட்டு இருக்காரு. சரி வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல சொல்ல வேணாமா அப்படின்னு மீனா கேட்க, சொல்லணும் கிளம்பலாமான்னு செந்தில் கேக்குறாரு. எங்க கிளம்புறீங்க, விருந்து சமைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்காக, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க மீனா அம்மா. இல்லம்மா வீட்டுல எதுவும் சொல்லாம சரியா சொல்லாம வந்துட்டோம்ல, தேடுவாங்கன்னு மீனா சொல்ல, ஏய் வர்றதே எப்பவாவது தான், ஒருவேளை சாப்பிட்டு போனா குறைஞ்சு போயிடுவியா நீ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, மீனா நாம சாப்பிட்டே போலாங்கிறாரு செந்தில். பேசிட்டுருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எழுந்து போறாங்க. அவங்க அப்பா அதே கோணல் சிரிப்போட உட்கார்ந்துருக்க. செந்தில் இன்னமும் நம்பிக்கையும் இல்லாம சந்தோஷமும் குறையாம அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அம்மாடி வேலை கிடைச்சிருமான்னு சந்தேகமாவே கேட்டில்ல, இப்போ உன் சந்தேகம் தீர்ந்துருச்சான்னு அவங்க அப்பா கேக்குறாரு. அப்பா சந்தேகம்லாம் இல்லப்பா, இருந்தாலும் அப்படின்னு மீனா சொல்ல, புரியுது அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, செந்தில் அப்பாடான பெருமூச்சு விட்டு நெஞ்சில கைய வச்சு மேல கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ள எங்க வீட்டுல எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மீனாவை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு மறுத்தேன் அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, தலையாற்ற செந்தில் தெரியும் மாமா அப்படின்னு சொல்ல, மீனாவை நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரங்கெல்லாம் எப்படிலாம் பேசுனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு அவரு சொல்ல, ரெண்டு பேரும் கொஞ்சம் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. இனி ஒரு பைய வாயை திறந்து எதுவும் பேச மாட்டான், இனிமே நான் பெருமையா சொல்லுவேன், இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு நினைச்சதை சாதிச்சுட்ட மீனா அப்பா சொல்ல, ரொம்பவே எக்ஸைட் ஆகுற செந்தில், மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்ல, அட என்ன மாப்பிள்ள நீங்க வர்ற வழியெல்லாம் லட்சம் தடவை எனக்கு சொல்லிட்டீங்க, இப்ப என்ன திரும்பவும் அப்படின்னு அவரு சொல்ல, எம்பட்டு தேங்க்ஸ் சொன்னாலும் நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ஈடே ஆகாது மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, மாப்பிள்ள நான் எதுவுமே பண்ணல, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, வேலைக்காக பணம் கொடுத்துருக்கீங்க, நான் இடையில இருந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவரு சொல்ல, அப்படியெல்லாம் ஈஸியாலாம் சொல்லிட முடியாது மாமா, இந்த வேலை கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே நீங்க தான், நீங்க செஞ்ச உதவிய காலம் ஃபுல்லா நான் மறக்கவே மாட்டேன் மாமா அப்படின்னு செந்தில் கையெடுத்து கும்பிட, இவரு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பான்னு மீனாவும் அவர் கைய பிடிச்சிட்டு சொல்ல, அப்படியே அடிச்சு போடுவேன் பாத்துக்க, மாப்பிள்ளையவே தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப நீ தேங்க்ஸ் சொல்ல வந்துட்டியா, நான் உன் அப்பன் புரியுதா, இது என் கடமைங்கிறாரு அவரு. மீனாவும் சந்தோஷமா தலையாடுறாங்க. சரின்னு செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. வண்டியில வர, வண்டியை கொஞ்சம் பார்த்து மெதுவா ஓட்டுங்கன்னு மீனா சொல்ல, மீனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மீனா, என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லி வண்டியை நிறுத்துறாரு. எதுக்கு வண்டியை நிறுத்துனீங்கன்னு மீனா கேட்க, நீ இறங்க சொல்றேங்கிறாரு அவரு. ஏங்கன்னு கேட்க, நீ இறங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா இறங்கி நிக்கிறாங்க. அவரும் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு இறங்க, ஏங்க என்னங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா, நீயும் சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அதுக்கு அப்படிங்கிறாங்க மீனா. அதுக்கு ஒரு நிமிஷம் இங்கே இரு வந்துடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, எங்க போறீன்னு மீனா கேக்குறாங்க. இரு வந்துடுறேன் இருன்னு சொல்லி ரோட கிராஸ் பண்ணி செந்தில் போறாரு. திரும்பி வரும்போது கைய பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு வர, எங்க போனீங்கன்னு மீனா கேக்குறாங்க. அப்படியே கைய முன்னாடி கொண்டு வந்து ஒரு பாட்டில நீட்ட, ரோஸ் மில்கா, இதை வாங்க தான் போனீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமான்னு தலையாற்ற செந்தில், உனக்கு தான் பிடிக்கும்ல குடிங்கிறாரு. எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு சாருக்கு இப்ப வரல ஞாபகம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, இனிமே பாரு நீ கேட்கறது கேட்காததுன்னு எல்லாம் வாங்கி கொடுத்து அசத்த போறேங்கிறாரு செந்தில். இன்னைக்கு ரோஸ் மில்க்னா இன்னொரு நாள் தங்க நகை, இன்னொரு நாள் பாதாம் மில்க்னு வச்சுக்கோயே, அடுத்த ஒரு நாள் பட்டு புடவை அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஏங்க
எங்க இருந்து எங்க தாவிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, வாங்கி கொடுப்பேன் மீனா, எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்க்கணும். கடைசி வரைக்கும் கடையிலேயே காலத்தை ஓட்டி வேண்டியிருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் உங்க அப்பாவும் மட்டும்தான். அவரு வேலை வாங்கி கொடுத்தாரு, நீ வேலைக்கான பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த. நீ எனக்காக செஞ்ச எல்லாமே போதும். இனிமே எப்பவும் நான் உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவேன். அதான் என்னோட முழு நேர வேலையே. உன் கால் கூட தரையில படாத மாதிரியே பாத்துக்குவேன். நீ கிடைக்க நான் எம்பிட்டு கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க செந்தில் டக்குன்னு நடுரோடுன்னு பார்க்காம மீனாவை ஹக் பண்ணிக்கிறாரு. ஏங்க என்ன பண்றீங்க? ஏங்க ரோடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, இன்னமும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க செந்தில் சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு இப்படி ரோட்ல வச்சு கட்டி பிடிப்பீங்களா அப்படின்னு மீனா கேட்க, கை வளையத்துக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிப்பேன், யார் என்ன கேட்க முடியுங்கிறாரு செந்தில். ஏங்க விடுங்கங்க ப்ளீஸ்னு மீனா சொல்ல, அதெல்லாம் முடியாது, யார் பார்த்தா எனக்கு என்ன, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல, யாரை பத்தியும் கவலை இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. கவலை இல்லை அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, ஐயோ மாமா வர்றாங்கன்னு மீனா அவசரமா சொல்ல, டப்புன்னு கையெடுத்துக்கிட்டு வண்டிக்கிட்ட குனிஞ்சு ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாரு செந்தில். மீனா கலகலன்னு சிரிக்க, அந்த ரோட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு, அட பாவி இப்ப எதுக்குடி சிரிக்கிற அப்படின்னு கேட்க, இந்த மூஞ்சிக்கு யாரை பார்த்தாலும் கவலை இல்லைன்னு சொன்னுச்சு, அப்படியே மாமான்னு சொன்னோன்னா பம்மிக்கிட்டு போய் உட்காடுறீங்க அப்படின்னு மீனா கிண்டலா சொல்ல, அவரு வரவே இல்லை அப்படியே உன்ன அப்படின்னு செந்தில் சொல்ல, சும்மா சொன்னேங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏண்டி கொஞ்சம் சந்தோஷமா நிறைவா ஒரு நல்ல மூடல இருக்கப்ப அவரை பத்தி பேசுறியே உன்ன அப்படின்னு செந்தில் சொல்ல, சும்மா ஒரு ஃபன்னுக்கு பண்ணனேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி குடி அப்படிங்கிற செந்தில் ஒரு நிமிஷம் இருன்னு மொபைல் எடுக்கிறாரு. அவரு கால் அட்டன் பண்ணி ஹலோ அண்ணேங்கிறாரு கதிர். எங்கடா இருக்கேன்னு கேட்க, ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன்னுங்கிறாரு கதிர். ஒரு நேரம் கூட வீட்டில் இருக்க மாட்டியாடா அப்படின்னு செந்தில் கேட்க, என்னண்ணே அப்பா மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்னு கதிர் கேட்குறாரு. எலை ஒரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்டா, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் அண்ணனையும் மறக்காம வர சொல்லு, அப்புறம் கண்டிப்பா மாம்சையும் வர சொல்லிடுறா அப்படின்னு செந்தில் சொல்ல, சரிண்ணே மாமா கிட்டேயும் சொல்லிடுறேன், கண்டிப்பா சொல்லிடுறேங்கிறாரு கதிர். போனை வச்சுட்டு போலாமான்னு கேட்க, மீனா ரோஸ் மில்கை குடிச்சிட்டு இருந்ததை எடுத்துட்டு போலான்னு தலையாட்டுறாங்க. என் மீனு குட்டி, என் செல்ல குட்டி அப்படின்னு செந்தில் கொஞ்சிக்கிட்டு இருக்க, ஏங்க வண்டி எடுங்கிறாங்க மீனா. செல்லம் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க, ஏங்க வண்டி எடுங்க அப்படின்னு மீனா மிரட்ட, விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு செந்தில் வண்டியில ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண, எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு மீனாவும் பின்னாடி உட்காடுறாங்க. வண்டி வீட்டுக்கு கிளம்புது. வீட்டில் இந்த நியூஸை எப்படி எடுத்துக்க போறாங்க, பாண்டியன் எவ்வளோ பெரிய பூகம்பத்தை கிளப்ப போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.